எங்களோட அதாவது பாஜகவோட குணமே நல்லது நடந்தா நல்லது நடக்கிறோம் சொல்றோம். முதலமைச்சர் மாதிரி இல்ல. மத்தியில 11 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் கோடி பணப்பகிர்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மத்திய அரசு எதுவுமே தரல பொய் சொல்ல மாட்டாங்க. நடந்ததை நன்றி உணர்வோடு சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள். இதுல வேற எந்த இதுல நடந்ததுன்னு சொல்ல போறோம். அது அதுதான் சொல்ல அவங்க தொகுதி இல்ல அவங்க தொகுதியில நடந்திருக்க எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் தண்ணி நிக்குதுப்பா. ஒருவேளை அவங்களோட என்னன்னு தெரியல. 4000 கோடியில மிஞ்சி போனா அவங்க கவுன்சிலர் தொகுதிக்குள்ள எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க வீட்டுக்கிட்ட இன்னும் தண்ணி நிக்குது. இன்னும் வெள்ளச்சேரியா தான் இருக்குது. இன்னைக்கும் வேளச்சேரியில இருந்து ஒருத்தர் சொன்னாரு, நான் பேங்குக்கு கடன் வாங்க போறேன், காருக்கான்னு கேட்டேன், இல்ல போட்டுக்குன்னாரு. அதனால இன்னும் அதுதான் இருக்கு. அதனால உமா ஆனந்த் சொல்லிட்டாங்கன்றதுக்காக உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல. அவங்க தொகுதியில கோரிக்கை வைத்திருப்பாங்க அவங்க வார்டுல. அதனால இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல அதுதான் நாங்க சொன்னோம். அதாவது 4000 கோடி இவங்க செய்யல. ஆக்சுவலா என்னோட தென்சென்னை தேர்தல் அறிக்கையிலேயே சாலைகளையும் மழைநீர் வடிகாலையும் எவ்வளவு பிரமிக்க தழுக்களும் விஞ்ஞான பூர்வமா அணுகுவோன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி வந்ததுன்னா இங்க சொட்டு சொட்டா டாஸ்மாக் போயிட்டு இருக்கு. நாங்க சொட்டு தண்ணி கூட இல்லாம மழை தண்ணி கூட இல்லாம நாங்க தெருக்களை மாதிரி. இன்னொன்னு ஒரே ஒரு கருத்து, அண்ணன் மரியாதைக்குரிய அமைச்சர், அதாவது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அரசு ஊழியர்கள் போராடுவது இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அரசாங்கமே ஃபேஷன் ஷோ தானே நடத்திட்டு இருக்கீங்க. அரசாங்கம் ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா உரிமைக்காக போராடும் ஊழியர்களை ஃபேஷனுக்கு நடத்துறீங்கன்னு சொன்னா இதை விட தமிழக மக்களை கொச்சைப்படுத்த முடியாது என்பது எனது கருத்து. அதாவது எங்களோட கூட்டணி எல்லாம் முடிவு செய்யப்படுவதற்கு முன்னால, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதற்கு முன்னால எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகத்துக்கு வந்த பின்பு, எங்களோட கூட்டணி பலம் பெற்ற பின்பு, இன்று நாங்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறிய பின்பு இன்னொரு சி ஓட்டர் எடுத்தோம்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் எப்படி அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். என்னொன்னு, அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. காங்கிரஸ்ல இப்படி ஒண்ணு பேசுறாங்க, அப்படி ஒண்ணு பேசுறாங்க. அதனால இந்த சி ஓட்டர், பழைய சி ஓட்டர், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் புதிய சி ஓட்டர் எடுக்கும்போது யூ கேன் சி we will be winning.